அனைவருக்கும் அன்பு நண்பர்களே, இந்த வீடியோல நிலத்தடி நீர் தொட்டி எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில தொட்டி மட்டும் கட்டணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு செலவாகும், என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சஞ்சய் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நீர் தொட்டியுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அடி நீளம், 6 அடி அகலம், 5 அடி உயரம். இந்த கணக்கில் வந்து நாங்கள் நீர் தொட்டி அமைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்கிறோம். முதலாவதாக நம்ம பண்ணக்கூடியது குழி தோண்டுவது. குழி தோண்டுறதை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இதனுடைய நிலத்தினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி செலவு மாறுபடும். சாதாரண மண்தரையாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவு கம்மி தான். இதே வந்து பாறை சார்ந்த பகுதிகளாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவு அதிகம் பிடிக்கும். உங்களுக்கு குழி தோண்டக்கூடிய காலம் மற்றும் அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள், ஆட்கள், இதை பொறுத்து உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். இந்த தொட்டி அமையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை சார்ந்த பகுதி. அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகம் தான் பிடிச்சது. இந்த குழி தோன்றதுக்கு மட்டுமே ஒரு 2 நாள் எடுத்துக்கிச்சு. எங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா ஆச்சு. இது இடத்துக்கு இடம் மாறுபடும். இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கலை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறது கிடையாது. இது மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்கிறோம், இதுக்கு என்ன செலவாச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தொட்டி கட்டும்போது பல பேர் பல ஐடியா கொடுத்தாங்க. செலவு கம்மியாக இருக்கிறதுக்கு ஹாலோ பிளாக்ஸ் கல்லில் கட்டுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ரெடிமேடாக தொட்டி இருக்குது, அதை வாங்கி பதியுங்க அப்படின்னாங்க. சிலர் வந்து காங்கிரீட்லேயே கட்டுங்க அப்படின்னாங்க. நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த செங்கல் கட்டுமானம் தான் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படிங்க எங்களுக்கு தோணுச்சு. இதே காங்கிரீட்டில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா உறுதித்தன்மை இருக்கும், ஆனால் வந்து செலவு கொஞ்சம் அதிகம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் அந்த காங்கிரீட் ஆப்ஷனை விளக்கிட்டு செங்கல்லையே கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். நீர் தொட்டியை பொறுத்தளவில் ஹாலோ பிளாக்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனை விளக்கிட்டு நீங்கள் செங்கலில் கட்டுறதா ஒரு சிறந்த கட்டுமானமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அது வந்து நீர் தங்குற இடம் அப்படிங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் நிலைத்தன்மையோடு இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாங்கள் இந்த பொருள் கொள்முதல் போது செங்கல் பர்ச்சேஸ் அப்போ பார்த்தோம்னா கடையில் விசாரிக்கிறதுக்கும் செங்கல் சூளையில் விசாரிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கல்லுக்கு ₹1 வித்தியாசம் வந்தது. அதனால் நாங்கள் நேரடியாக போய் செங்கல் சூளையிலேயே எடுத்துட்டோம். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து எங்களுக்கு மிச்சமாச்சு. மற்றபடி கம்பி, சிமெண்ட் எல்லாம் வந்து அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு தரமான ஒரு நல்ல பொருட்களையே போட்டு நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தொட்டி கட்டுமானம் நடந்துட்டு இருக்கிறது என்னோட சகோதரருடைய வீடு. அவர் தான் இந்த தொட்டி கட்டிகிட்டு இருக்கிறாரு. சரி, புதுசாக யாராவது தொட்டி கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இதை வீடியோவை எடுத்து போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நார்மலாக ஒரு தொட்டி கட்டும்போது பார்த்தீங்கன்னா பலர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இடத்துல தொட்டி அமைக்காமல் இருக்கிறது தான். பலர் ஒரு தவறான இடத்துல அமைச்சிட்டு வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சரி வராமல் இருக்கும். அதனால் தொட்டி கட்டும் போதே கரெக்டான சரியான வாஸ்துப்படி எந்த இடத்துல தொட்டி கட்டணுமோ அந்த இடத்துல கட்டிட்டிங்கன்னா பின்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் திருப்பி அதை இடிச்சுட்டு புதுசாக கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாம் வரும். அதனால் வாஸ்துப்படி நீங்கள் எங்கே தொட்டி அமைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அமைச்சிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் தான் தொட்டி அமையணும் அப்படிம்பாங்க. நிலத்தடி நீரை பொறுத்தளவில் வடகிழக்கு மூலையில் தான் தொட்டி அமையணும் அப்படிங்கிறது வாஸ்துப்படி ஒரு சரியான ஒன்றா இருக்கும். உங்களுக்கு வாஸ்துவில் நம்பிக்கை இல்லாட்டி கூட பிற்காலத்தில் இந்த வீடை வாடகைக்கு விடுறக்கோ அல்லது ஒரு விற்பனை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து வாஸ்து பார்க்கக்கூடிய நபராக இருந்ததுன்னா இது வந்து தடைபடும். அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் கட்டும் போதே ஒரு முறையாக வாஸ்துப்படி கட்டிட்டீங்கன்னா பின்னாளில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டை நான் வந்து வாஸ்து பார்க்காம கட்டிட்டேன் தொட்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதனால் வந்து கட்டும்போதே வந்து வாஸ்துப்படி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாஸ்துவில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஐடியா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தொட்டியை பொறுத்தளவில் முக்கியமான பிரச்சனை நீர்க்கசிவு. நீர்க்கசிவு வராமல் இருக்கிறதுக்கு மார்க்கெட்டில் லீக் ப்ரூஃப் ஆயில், அப்புறம் பாசம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்துருக்குது. அது என்ன அப்படின்னு விசாரித்து அதை நீங்கள் கட்டும்போது அது சிமெண்ட்டை கலந்து கட்டிட்டீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கும். பெரும்பாலும் அதிகமாக செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரம் குறைந்த மட்டமான பொருட்களை போட்டு நீர் தொட்டி கட்டுறது. நீர் தொட்டியை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போயிடாதீங்க. ஒரு தரமான ஒரு பிராண்டட் கம்பி, பிராண்டட் சிமெண்ட் மற்றும் செங்கல் எல்லாம் ஒரு நல்ல தரமான செங்கலாக கட்டினீங்கன்னா தான் லைஃப் நிறையா ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். ஏன்னா நீர் தொட்டிங்கிறது நீர் புழங்கக்கூடிய இடம். அதனால் வந்து தரமான பொருட்கள் இருந்தால் தான் அந்த தொட்டியினுடைய தன்மை வந்து நல்லா நீடித்து நிலைச்சிருக்கும். அதனால் வந்து நீங்கள் தொட்டியை பொறுத்தளவில் பொருட்களுடைய தரத்தில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. ஒரு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தரமான பொருட்களை போட்டு தொட்டியை கட்டுங்க. தொட்டியின் மேலே கனரக வாகனங்கள் மற்றும் அதிக பளுக்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் தொட்டியினுடைய மேற்பரப்பு ஒரு கனமான காங்கிரீட், ஒரு உறுதியான தன்மையோடு அதை அமைச்சிக்கங்க. தொட்டி அமைப்பு பொறுத்தளவில் என்ன மாதிரி விஷயத்துக்கு இந்த தொட்டியை யூஸ் பண்ண போகிறீங்கிறத பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குழாய் அமைப்பு வந்து முன்னமே பதிச்சிட்டிங்கன்னா திருப்பி உடச்சி ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படாது. முன்னமே அதை பிளான் பண்ணிக்கிங்க.
இந்த தொட்டியை வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குழாய் அமைப்பெல்லாம் நீங்கள் அந்த தொட்டியில் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை திருப்பி எல்லாம் கட்டி முடித்த பிறகு திருப்பி உடச்சி ட்ரில் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் வந்து முன்னமே திட்டமிடல் வந்து தொட்டியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கன்ஸ்ட்ரக்ஷன் துறையை பொறுத்தளவில் இப்போ ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னமே அதுக்கு தயாராகி கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் இதை முழுமையாக முடிக்க முடியும். இல்லை நம்ம விட்டு விட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை இழுத்துடும், மன உளைச்சலும் அதிகமாயிரும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு முதல்ல பக்காவாக திட்டமிட்டு அதுக்கு ரெடி ஆகிட்டு தான் நீங்கள் எல்லா வேலையுமே ஆரம்பிக்கணும். இல்லை கொஞ்சம் விட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு சரியான ஆட்கள் அமைய மாட்டாங்க, வேலை இழுத்துடும், அப்புறம் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாயிரும். அதனால் வந்து முன்னமே திட்டமிட்டு இத்தனை நாட்களுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்குள்ளே பொருளாதாரம் வேலையாட்கள் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தவை, அதைத்தான் நான் உங்களுக்கு அனுபவமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இதை முன்னமே தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் வராது. அதனால் வந்து முதல்ல பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். இந்த தொட்டியுடைய மொத்த கொள்ளளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7000 லிட்டர். இந்த 7000 லிட்டரு தொட்டி கட்டுறதுக்கு நாங்கள் மொத்த கான்ட்ராக்ட் அடிப்படையில் கூலி எவ்வளோ பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கட்டுவதுக்கு மட்டும் சென்ட்ரிங் உட்பட 25,000 ரூபா ஆச்சு எங்களுக்கு. அது இல்லாமல் தனியாக இந்த குழி தோண்டுவதற்கு 6,000 ரூபா ஆச்சு. 25,000 + 6,000 31,000 ரூபா எங்களுக்கு செலவு மட்டுமே ஆச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 35,000 ரூபா ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 67,000 ரூபா எங்களுக்கு இந்த 7000 லிட்டர் தொட்டி கட்டுறதுக்கு செலவாச்சு. அது இல்லாமல் இந்த வாகனங்கள் வாடகை இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் செலவு இருந்தது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 7000 லிட்டர் அளவு தொட்டியை நீங்கள் கட்டிக்கலாம். இதே வந்து இடத்துக்கு இடம் கொஞ்சம் மாறுபடும். இந்த கூலி நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ அல்லது குறையவோ இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து ஒரு தொட்டி கட்டணும்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 65,000 கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 7000 லிட்டர் தொட்டியை நீங்கள் தாராளமாக கட்டலாம். எங்கள் சஞ்சய் மீடியா சேனலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. நிறைய வியூஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு மேலும் நல்ல புதுவான வீடியோக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா புதுசாக வீடியோ போடுறதுக்கு நாங்களும் ரொம்ப ஊக்கமாக தான் இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.